Dear students, நம்ம next பார்க்க போறது example 1.35. So நம்ம பார்த்துருவோம். Question read பண்றேன். A survey was conducted among 200 magazine subscribers of 3 different magazines. So அப்ப magazine வந்து பாத்தீங்க அப்படினா 3 magazine இருக்கு. சொல்யூஷன் ரைட் பண்ணிக்கிறேன். So A B C ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப magazine. So அதில் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா A B C ன்னு எடுத்துக்கிறேன். அதில் magazines வந்துன்னா A B C ன்னு கொடுத்தாங்க. It was found that 75 members do not subscribe. அப்ப do not subscribe வந்து பார்த்தீங்க அப்படின்னா do not subscribe. அப்ப 75 members do not subscribe magazine A. அப்ப magazine A ல வந்து பாத்தீங்கன்னா do not subscribe பாத்தீங்கன்னா 75. next 100 members do not subscribe magazine BA. அப்ப 100 வந்து பாத்தீங்கன்னா do not subscribe magazine BA. next 50 members do not subscribe magazine C. அப்ப 50 members do not subscribe magazine C. so என்ன அப்படினா do not subscribe அப்படி மென்ஷன் பண்ணா அப்படினா டோட்டலா பாருங்க 200 magazine subscribers அப்படி கொடுத்திருக்காங்க. அப்ப subscribers நம்ம கண்டுபிடிச்சோம். subscriber subscribe. so இந்த subscribe வந்து பாத்தீங்க அப்படினா 200 டோட்டலா வந்து 200 ல 75 மைனஸ் பண்றோம் அப்ப 125. அதே போல 200 ல 100 மைனஸ் பண்றோம் 100. 200 ல 50 மைனஸ் பண்றோம் அப்ப 150. அப்ப இதோட subscribe இது do not subscribe கொடுத்திருக்காங்க. நம்ம subscribe ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஏனா நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்றது வந்து பாத்தீங்க அப்படினா சோ பாருங்க number of subscribe who subscribe exactly to magazine. subscribe தான் மென்ஷன் பண்ண சொல்றாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. சோ அதனால subscribe ல எல்லா வேல்யூவும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு என்னடா கொடுத்திருக்காங்க கிடைச்சிருக்கு அப்படினா n of a union b union c is equal to total எவ்வளவு இருக்கு 200. அப்ப நான் 200 எடுத்துக்கிறேன். next n of a வந்து பாத்தீங்கன்னா 125 subscribe எடுத்து do not எடுத்துக்காதீங்க. n of b வந்து பாத்தீங்க அப்படினா 100. n of c வந்து பார்த்தோம்னா 150. next இதோட இன்டர்செக்ஷன்லாம் எழுதணும். சோ அதுக்கு என்ன பண்றோம் அப்படினா முதல்ல டயகிராம் போட்டுக்கிறேன். இது A B C அப்படி வச்சுட்டேன். மேகசின் A வந்து பார்த்தீங்கன்னா A B C அப்படியே ரைட் பண்ணிட்டேன். மேகசின் A, மேகசின் B, மேகசின் C A. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேகசினுக்கு A B C போட்டுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா X இங்கே போட்டுக்கோங்க X Y Z இங்கே வந்து Rன்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்றத முன்னாடி சொல்லிடுறேன் பாருங்க. நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் who subscribe exactly to magazine. அப்ப 2 magazine இருக்குறது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அப்ப 2 magazine என்னது magazine AB intersection 1 2 3. அப்ப x plus y plus z அப்படிங்கறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்ப இந்த 3 மே ஆட் பண்ணா அந்த x plus y plus z ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா அதோட ஃபார்முலா x plus y plus z equal to question mark. next number of members who subscribe only one magazine. அப்ப only one magazine அப்படினா A B C இந்த only one magazine மட்டும் எடுத்துறோம். அப்ப 3 மே இத ஆட் பண்ணனும். இதோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்ப A plus B plus C equal to question mark. இத ரெண்டையும் நாம நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்கு இப்ப இந்த டயகிராம் வச்சு இன்டர்செக்ஷன் எழுதுறேன். அப்ப n of A intersection B. n of A intersection B னா x யும் r யும் ஆட் பண்ணனும். அப்ப x plus r. n of B intersection C அப்படினா B யும் C யும் என்ன பண்றோம் அப்படினா நம்ம ஆட் பண்றோம். சரி பாருங்க B intersection C னா இத B intersection C இது ஃபுல்லா எடுத்துக்குவோம். அப்ப y plus r. next n of A intersection C அப்படினா A intersection C னா இது z r அப்ப z plus r. அப்ப 3 மே இன்டர்செக்ஷன் வந்தனா A intersection B intersection C is equal to என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்க r னு கொடுத்திருக்காங்க. r ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதுல ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க நல்லா கவனிங்க. அப்ப 50 members do not subscribe magazine C னு கொடுத்திருக்காங்க and 125 subscribe at least 2 of the 3 magazine அப்படி கொடுத்திருக்காங்க. அப்ப at least அப்படி சொன்னாவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்
x plus y plus z plus r இந்த 4 வேல்யூஸ் ஆட் பண்றதுக்கு தான் இது ஈக்குவலா 125 கொடுத்தாங்க. அப்ப 125 சப்ஸ்கிரைப் அட்லீஸ்ட் 2 ஆஃப் த 3 மேகசின் அப்படினாவே நம்ம அந்த இன்டர்செக்ஷன் வேல்யூ தான் எடுத்துக்குவோம். அப்ப x plus y plus z plus r ஓட வேல்யூ 125 கொடுத்திருக்காங்க. நான் அதை எடுத்து எழுதிக்கிறேன். அப்ப x plus y plus z plus r இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 125 கொடுத்தாங்க. அப்ப இத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப நான் அடுத்து என்ன பண்றேன் அப்படினா சரிங்களா இதோட வேல்யூஸ் எடுக்கிறேன். அப்ப subscribe at least 2 of the 3 magazine அப்படி வெச்சுக்கோங்க. அப்ப x plus y plus z plus r 125 எழுதிட்டேன். சோ நான் ஃபார்முலா ரைட் பண்ணிக்கிறேன். சோ ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா n of a union b union c n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of b intersection c space பதனால கேக்குது minus n of a intersection c plus n of a intersection b intersection c என்னன்னா இது வேல்யூல சப்ஸ்டிட்யூட் அப்ப n of a union b union c வந்து பாத்தீங்கன்னா 200 அந்த 200 ரைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் n of a வந்து பார்த்தோம்னா n of a n of b n of c இங்க இருக்கு எழுதிக்கிறேன். அப்ப 125 100 plus 150 சோ பிளஸ்ல இப்ப ரைட் பண்றோம். அடுத்து மைனஸ் n of a intersection b b intersection c a intersection c சோ இதெல்லாம் நெகட்டிவ் எழுதணும். அதனால பிராக்கெட் போட்டு எழுதுறேன். மைனஸ் x plus r minus y plus r minus z plus r plus லாஸ்டா n of a intersection b intersection c பாத்தீங்கன்னா r. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினா 200 equal to சோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். சோ 100 200 300 375 minus x minus r minus y minus r so minus y minus r கொடுத்துட்டு அடுத்து minus z minus r next plus r ஒரு plus r க்கு minus r என்ன ஆயிரும் அப்படினா கேன்சல் ஆயிரும். சோ கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படினா 200 375 இப்போ இதுல இருந்து மைனஸ் நான் காமனா வெளிய எடுத்துறேன். அப்படி மைனஸ் காமனா எடுத்தா நமக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. என்ன இருக்கு அப்படினா x + y + z + r = 125 இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த மைனஸ் இதுல இருந்து காமனா எடுக்கிறேன். x + y + z + 1 r மட்டும் எடுத்துக்கிறேன். இதுல இருந்து மைனஸை காமனா எடுத்துட்டேன். லாஸ்டா இன்னொரு r மட்டும் இருக்கு. அது தனியா + r னு போட்டுக்கிறேன். இப்போ x plus y plus z plus r ஓட வேல்யூ என்னதுன்னா 125 இருக்குது. அதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். அப்ப சப்ஸ்டிட்யூட் x plus y plus z plus r ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 125. அதை இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. 375 125 plus r. சோ இதுல இருந்து இத நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 5 ல 5 போயிடுச்சுனா 0, 7 ல 2 போயிடுச்சுனா 5, 3 ல 1 போயிடுச்சுனா 2. அப்ப 200 = 250 plus r. plus r அப்படியே இருக்கட்டும். சாரி இங்க மைனஸ் ஆர் அது மைனஸ் போட்டுக்கோங்க. சாரி இங்க ஒரு மைனஸ் வருது. அப்ப மைனஸ் ஆர் போட்டுருங்க. அப்ப மைனஸ் ஆர் இங்க எழுதிக்கோங்க. அப்ப மைனஸ் ஆர் இருந்தா வந்துட்டோம்னா பிளஸ் ஆர் ஆயிடும். 250 plus 200 வந்துனா மைனஸ் 200. சோ இங்க நான் பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே மைனஸை காமனா எடுத்துட்டேன். சோ இந்த மைனஸ் மட்டும் அப்படியே இருக்கு. இந்த ஒரு ஆர் மட்டும் மைனஸ் ஆர் அப்படியே இருக்கும். இந்த x y ஒரு ஆருக்கு மட்டும் தான் நான் மைனஸ் வெளிய எடுத்தேன். அதனால தான் x plus y plus z plus r னு போட்டுட்டேன். அதனால இந்த மைனஸ் ஆர் அப்படியே தான் இருக்கும். அதனால தான் அதை அப்படியே வச்சிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா 250 ல 200 போயிடுச்சு அப்படினா நமக்கு 15 கிடைச்சிருச்சு. இப்போ r வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 15 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படினா நமக்கு r வந்து 15 கிடைச்சிருச்சு அப்படின்றனால இதுல எடுத்து போய் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்டிட்யூஷன் 1 ஃபைண்ட் அவுட் ஆயிடும். என்ன அப்படினா நம்பர் ஆஃப் members who subscribe exactly 2 magazine கொடுத்திருக்காங்க. அப்ப exactly 2 magazine அப்படினும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படினா அதோட இது நான் ஆல்ரெடி கொடுத்திருக்கேன். x plus y plus z அப்படிங்கறத 2 magazine. அப்ப x plus y plus z plus r equal to 125. இப்போ இந்த r க்கு வந்து பாத்தீங்கன்னா put r is equal to 15 நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப x plus y plus z plus 50 equal to 125. plus 15 என்ன போச்சுனா minus 50. அப்ப x plus y plus z equal to 125 minus 50. so 50 minus பண்ணோம்னா 75 ஆயிடும். அப்ப x plus y plus z equal to 75. இப்ப
இப்போ சப்டிஷன் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சப்டிஷன் 2ன்றது ஸோ இந்த கொஸ்டின் ட்ராப் பண்ணிட்டு நான் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சப்டிஷன் 2 நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஹூ சப்ஸ்கிரைப் ஒன்லி ஒன் மேகசின் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்லி ஒன் மேகசின் அப்படின்றது a plus b plus c ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். அப்போ என்ன அப்படின்னா இந்த 7 வேல்யூஸ் ஆட் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா n of u க்கு ஈக்குவலாக இருக்கும். n of u அப்படின்னா n of a யூனியன் b யூனியன் c இருக்குங்களா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 7 வேல்யூஸ் எழுதிக்கிறேன். என்ன அப்படின்னா ஆர்டராக எழுதிக்கிறேன். a plus b plus c plus x plus y plus z plus r equal to n of u. n of u அப்படின்னா யூனியனோட வேல்யூ சரிங்களா 200. அப்போ 200 எழுதிக்கிறேன். இப்போ இதில் என்னன்னா நமக்கு a plus b plus c தான் தெரியாது பாருங்க. x plus y plus z plus r ஆல்ரெடி இந்த வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறோம். என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 125 இருக்குது. அதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ a plus b plus c plus 125 இதுக்கு மேலே அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு 200 plus 125 தான்ச்சுன்னா minus 125 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 75. அப்போ a plus b plus c is equal to 75. அப்போ என்ன ஃபைண்ட் பண்ணுறோம்னா நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் who subscribe only one magazine. only one magazine இல்லை மேகசின் A, மேகசின் B, மேகசின் C. அப்போ இந்த a plus b plus c யோட வேல்யூ தான் கேட்டுருக்கான். அப்போ அந்த a plus b plus c யோட வேல்யூ இருக்குன்னா 75. இப்போ ஆன்சர் எழுதும்போது கண்டிப்பாக ரைட் பண்ணி தான் எழுதணும். அப்போ நம்பர் ஆஃப் மேகசின் அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். சப்டிஷன் 1ஓட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து a x plus y plus z ஓட ஆன்சர் 75. அப்போ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஹூ சப்ஸ்கிரைப் எக்ஸாக்ட்லி 2 மேகசின்ஸ் ஓட ஆன்சர் 75. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஹூ சப்ஸ்கிரைப் ஒன்லி ஒன் மேகசின் வந்து பார்த்தீங்கன்னாலும் 75. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.